ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்த, ராகுகேது தோஷம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சதா, இன்னும் இல்லை வேறு மாதிரி நான் சொல்லணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்குவேன். கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ராகு கேது செவ்வாய் பற்றியெல்லாம் பேச நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம இனி அடுத்ததாக திருமண பொருத்தத்தில் கணவன் மனைவி உறவு அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புத்தாண்டு பலன்கள், அதே போல் அடுத்து குரு பயிற்சி வருது இல்லைங்களா? அந்த குரு பயிற்சி பலன்கள், இந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம திரும்பவும் திருமண பொருத்தத்துக்குள்ளேயே போயிடலாம். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு இந்த திருமண பொருத்தத்தில் இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் நான் பேசினேன் இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? அது எப்படி இன்னும் வேறு மாதிரி நான் சொல்லணுமா, இல்லை இன்னும் டீப்பாக சொல்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் சொல்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் பல பதிவுகள் அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் போடவும் எனக்கு ஐடியா இருக்குது. நீங்களும் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாம். ஓகேங்களா? புத்தாண்டு அப்படின்றது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் இல்லைங்களா? அந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி பிறக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்கள் கூட பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொதுவான ராசி பலன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்காது. ஒவ்வொரு சும்மா உங்களுக்கு இது நல்லா இருக்கும், இந்த வருஷம் நல்லா இருக்கும், இந்த வருஷத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க, நீங்கள் ஃபாரின் ட்ரிப்பு போவீங்க, குழந்தை பிறக்கும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், இல்லை இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் லேட் ஆகும், அந்த மாதிரி பொதுவான பலன்களை நான் சொல்ல போகிறதில்ல. ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த ராசிக்கு, அதுவும் ராசிக்கும் நான் சொல்ல போகிறது கிடையாது, லக்னத்துக்கு தான் சொல்ல போகிறேன். அந்தந்த லக்னத்துக்கு, அதாவது மேஷ லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லக்னத்துக்கு அந்தந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அது என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு கட்டத்தை வச்சுட்டு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். முழுமையாக அந்த பொதுவான கட்டங்கள் தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த கட்டத்தில் உங்களுக்கு புரியாது, ஆனால் கொஞ்சம் புரியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் பாருங்கள். நான் ஒவ்வொரு கிரகமும் அந்த லக்னத்துக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதிக்கான கட்டம்தான். இது சித்திரை 1ஆம் தேதி இப்படி தான் இருக்கும் கட்டம். அதாவது சூரியன் மீனத்தில் இருக்கிற ரேவதி, புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இந்த 360 டிகிரிஸை முடிச்சுட்டு, இந்த இடத்துல தான் 360 டிகிரிஸ் முடியும். 360 டிகிரிகள் இந்த இடத்துல முடிஞ்சு இங்கே 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகும். அந்த 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகிற நாள் தான் சித்திரை 1ஆம் தேதி. நமக்கு வருடப்பிறப்பு வரும். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 1ஆம் தேதி வருடப்பிறப்பு வரும்போது இங்கே 360 டிகிரிஸை புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் சூரியன் முடிச்சுட்டு இங்கே கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் இங்கே 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும். இதுக்குள்ளே சூரியன் வர்றது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் சூரியன் இந்த மாதிரி வர்றதை தான் நம்ம தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வருடம் நமக்கு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள். சித்திரை 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கிரகநிலை. சூரியன் அஸ்வினி நட்சத்திரம், கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் 0 டிகிரியில் சூரியன் இங்கே இருப்பார். மேஷ லக்னமாக, மேஷ ராசி கிடையாது, உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்களுடைய தலை. மேஷ லக்னத்துடைய பலன்களை தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். அதாவது மேஷ லக்னத்துக்கு கிரகங்கள் என்னென்ன வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது மேஷ லக்னத்தில் சூரியன் இங்கே முதல் டிகிரியில் இருக்குது இல்லைங்களா? கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில்
இப்போது கேது சூரியன் எப்படி இருக்கும்? கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது இல்லைங்களா சூரியன். அந்த சூரியன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் லக்னத்திலேயே இருக்கார் அப்படின்னா அந்த சூரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கெத்தாக இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லக்னத்தில் இருக்கிற சூரியன் தனக்கு மேலே யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகர்களுடைய எண்ணங்களாக இருக்கும். தான் தான் அல்டிமேட், தனக்கு எல்லாருமே தனக்கு கீழே தான் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அந்த ஜாதகர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு மேலே யாரும் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. இல்லை கீழே கொஞ்சம் வசதி கம்மியானவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து தனக்கு மேலே யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு ஓடிட்டுருக்கும். ஆனால் அதை அவங்க வெளிப்படுத்துறது வேணால் யாருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவங்க ராஜா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா சூரியன் லக்னபாவத்திலேயே இருக்கார் அப்படின்னா அவங்க தான் மிகப்பெரிய ஆளுமை, தனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்கும், ஒரு தெனாவிட்டு இருக்கும், யாரையும் மதிக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா சூரியன் யாருக்குமே தலை வணங்காது இல்லைங்களா. அதனால் யாரையும் நம்ம மதிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வீட்லேயும் அப்படி தான், வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே அவர் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடையே தான் நடத்துவார். அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரும். ஓகேங்களா, நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே சூரியன் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அவங்க ஒரு சாதாரண ஒரு ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தால் கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு தான் போவாங்களோ தவிர சாதாரணமாக அவங்கள வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் மாறுதல்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த சூரியன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் இங்கே நிற்கிறாரு இல்லைங்களா. இந்த கேது எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சூரியனுடைய அதாவது சூரியன் தானாக ஒரு 50% வேலை செய்வார். அதுக்கப்புறம் தான் நின்ற நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, கேதுவோட நட்சத்திரத்தில் தான் நிற்கிறாரு. அந்த கேதுவோட பாதிப்புகள் 50% அந்த சூரியனுக்கு இருக்கும். ஏன்னா அதாவது அவர் பயணிக்கிறது 13 டிகிரி 20 கலை, 1 டிகிரி சூரியன் நகர்றதுக்கு ஒரு நட்சத்திரம் வந்து, அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் வந்து 13 டிகிரி 20 கலை இருக்கும். அப்போது இந்த சூரியன் கேதுவை தாண்டி நகர்ந்து போகிறதுக்கு 13.5 நாள்கள் எடுத்துக்கும். ஒரு நாள் 1 டிகிரி நகரும், அப்புறம் 20 கலை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 25% அதுக்கு எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 13.5 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 13.5 நாட்கள் சூரியன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்போது அந்த கேதுவும் அந்த சூரியனுக்கு வேலை செய்யும். அப்படிங்கிறனால சூரியன் 50%ம் கேது 50% தான் வேலை செய்வாங்க. அப்போது கேது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஏன் வந்து கேதுவும் சூரியனுக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் மனைவி சொல்கிறாங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிங்க அப்படி சொன்னால் நீங்கள் குளிக்க போகிற டைம் 6:30 ஆகிடும் இல்லையா. அதாவது அந்த வீடு, அந்த சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் வாழ்ந்து தானே ஆகணும். அந்த மாதிரி இந்த சூரியன் கேதுவோட நட்சத்திரத்தில் நிற்கிறனால கேதுவுடைய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரியும் தன்னை மாற்றிக்கிறத தவிர அவருக்கு வேலை வழி இல்லை. அதனால் சூரியன் 50% வேலை செய்வார், அவர் நின்ற நட்சத்திரமான கேது 50% வேலை செய்வார். அதனால் உங்களுக்கு கேது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா இந்த சூரியன் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்குறப்போ கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் லக்னம், அதாவது முதல் கட்டம். மேஷம் தான் முதல், ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6. 6ஆம் பாவத்தில் கேது இருக்கார். அப்படிங்கிறனால கேது வந்து ஆளுமைத்தன்மையோடு தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த ஆளுமையான கேதுவும் ஆளுமையான, அதாவது கேது வந்து
நிதானமான ஆள் தான். ஆனால் 6ஆம் பாவத்தில் இருக்கிற கேது வந்து கொஞ்சம் ஆளுமையோடு தான் இருப்பார். எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கேதுக்கும் இருக்கும். அதே எண்ணங்கள் சூரியனுக்கு பொதுவாகவே இருக்கும். ஸோ கேதுவோடைய சாரத்தில் நிற்கிற சூரியன் வந்து அங்கே மிக ஆளுமைத்தன்மையோடு தான் இருப்பார். புத்தாண்டு பிறந்ததுமே மேஷ லக்னக்காரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆளுமையோடு தான், அவங்க வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அந்த 13.5 நாட்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் அப்படியே உங்கள் ஜாதகத்தில் கேதுவும் சூரியனும் லக்னத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி சம்மந்தப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆளுமை நிறைந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. அதுவும் 6ஆம் பாவத்தில் கேது இருந்து லக்னத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆளுமை நிறைந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்தில். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கோச்சாரம், அதாவது கோல் சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோள்கள் ஒவ்வொரு சாரம் வாங்குது இல்லையா? இப்போது புதன் சாரத்தில் இருந்த சூரியன் கேதுவுடைய சாரத்துக்கு வந்துருச்சு. அதுதான் சாரம் அப்படின்னு சொல்கிறது. கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறது தான் திரிஞ்சு மக்கள் பேச பேச அது திரிஞ்சு கோச்சாரம் அப்படின்னு மாறிடுச்சு. கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் இதுதான் கோச்சார கிரகங்கள். இந்த 13.5 நாட்கள் சூரியன் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கு இல்லைங்களா? அதை தான் நம்ம கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி கோச்சார கிரகங்களே அந்த 13 நாள் சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்க வரைக்கும் ஒரு வேலையை செய்யும். அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சூரியனும் கேதுவும் இதே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் உங்கள் லக்னத்தில் இருக்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். லக்னத்தில் சூரியன் இருந்து 6ஆம் பாவத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்கள் கொஞ்சம் திறமையானவங்களா, எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய திறமை இருக்கிறவர்களா அப்படி தான் இருப்பாங்க. வீட்லேயும் அதாவது மனைவி பேச்சை கேட்குறவராகவே இருந்தாலும் முதல் வார்த்தையில் கேட்க மாட்டார். முதல்ல நான் முடிவு பண்ணுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க சரியாக தான் சொல்லியிருந்தா கூட நான் முடிவு பண்ணுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்பா அம்மா சொன்னாலும் அப்படி தான். முதல்ல அவங்க பேச்சை தான், அவரோட பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும். அதுக்கப்புறம் சரியான முடிவுகளை தான் எடுப்பாங்க. கூட இருக்கிறவங்க சரியான முடிவு சொல்லியிருந்தா கூட அவங்களா யோசித்து அவங்க முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் கூட அவங்க சொன்னது சரி அப்படின்னு ஒத்துக்குவாங்களோ தவிர சும்மா எல்லாரும் சொல்கிற மாதிரி மண்டையாட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. நீ சொல்கிறியா அப்போ சரியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்களா யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. அது அற்புதமான ஒரு பண்பு இல்லைங்களா? அது வந்து இந்த லக்ன பாவத்தில் சூரியன் வந்து அந்த சூரியன் கேது சாரத்தில் இருந்து அந்த கேது 6ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆளுமை நிறைந்த மனிதர்களாக எல்லாத்தையும் யோசித்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.